So welcome to one and all my dear students. Today we are going to discussing about another topic is called strings and string manipulations in Python. Okay, strings and string manipulations. So you well know about that. What is meant by strings, isn't it? So string is nothing but a group of characters can be covered with double quotes, single quotes or triple quotes, whatever it may be. Okay, so based on that only we are performing the string concept. So after this completion of this lesson, we must know about how to processing the text in Python, and we are must understanding various string functions in Python, and how we are using formatting strings, and what is meant by string slicing, then how it is implemented into real-time application. So these are the things we are going to be discussed in this session. Okay, are you clear? So string and the string manipulations. So what is meant by string? A string is maybe a data which is used to handling array of characters in a sequences of Unicode characters that may be a combinations of letters, numbers, digits, symbols enclosed with single quotes, double quotes or even triple quotes. Okay, so what I mean, string may be a data. Okay, but string may be a data. Okay, for an example, string is a data. In the data வந்துட்டு எப்படி இருக்கலாம், which is used to handling, என்ன பண்ணுது, which is used to handling the characters. என்ன characters? Array of characters. Okay, array of characters such as sequences of Unicode characters அப்படிங்கிறாங்க. What that means, such as the Unicode of characters means என்ன சொல்லலாம், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கீபோர்டில் இருக்கக்கூடிய அந்த கேரக்டர் வந்துட்டு ஆன்சி அமெரிக்கன் நேஷனல் ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் அண்ட் யூனிகோடு கேரக்டர் ஃபார்மேஷன்ஸ் அந்த குரூப்னால அங்கீகரிக்கப்பட்ட கேரக்டர்ஸை தான் வந்துட்டு என்னன்னு சொல்லுவோம்னா யூனிகோட் கேரக்டர்ஸ் அப்படின்னு நம்ம வந்துட்டு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ தட் யூனிகோட் கேரக்டர்ஸை நம்ம வந்துட்டு ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு ஃபார்மேஷன்ஸை தான் நம்ம வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு என்னன்னு சொல்கிறோம்னா ஸ்ட்ரிங் அப்படின்னு நம்ம வந்துட்டு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இட் மே பி எ என்னன்னு சொல்லிட்டேன், இட் மே பி group of or combinations of, it may be group or combinations of letters or maybe a digits or maybe a symbols. ஓகேங்களா? ஸோ இந்த கேட்டகரியில் எந்த காம்பினேஷன்ஸில் வந்தாலும் தட் இஸ் கால்ட் அந்த என்னன்னு சொல்கிறோம்னா நம்ம வந்துட்டு ஸ்ட்ரிங் அப்படின்னு நம்ம வந்துட்டு சொல்லலாம். ஸோ இந்த ஸ்ட்ரிங்கை நம்ம வந்துட்டு எப்படி வந்துட்டு பைத்தானில் வந்துட்டு டிஃபைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இட் மஸ்ட் பி என்க்ளோஸ்ட் வித் சிங்கிள் கோட். ஓகேங்களா? எப்படி இது பண்ணலாம், சிங்கிள் கோட்ஸ்குள்ளார நீங்கள் டிஃபைன் பண்ணலாம். அதர்வைஸ் என்ன பண்ணலாம், டபுள் கோட்ஸ்குள்ளார டிஃபைன் பண்ணலாம். ஓகேவா? வாட் ஐ மீன் தட், டபுள் கோட்ஸ்குள்ளார நம்ம ஒரு இதை வந்துட்டு டிஃபைன் பண்ணலாம். அதர்வைஸ் பைத்தானில் ஒரு அனதர் இது வந்துட்டு இருக்கு, குரூப் ஆஃப் கேரக்டர்ஸை கொடுக்கறதுக்கு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா ட்ரிபிள் கோட்ஸ் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? என்ன கோட்ஸ், ட்ரிபிள் கோட்ஸ்குள்ளார நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம், குரூப் ஆஃப் கேரக்டர்ஸை வந்துட்டு கொடுக்கலாம். ஸோ இதுதான் வந்துட்டு என்னன்னு சொல்கிறோம்னா நம்ம வந்துட்டு என்னன்னு சொல்கிறோம், நம்ம வந்துட்டு பைத்தான் அப்படின்னு நம்ம வந்துட்டு சொல்கிறோம். பைத்தானில் நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய a small set of characters, Unicode characters ஹேண்டில் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஃபார்மேஷன்ஸில் இருக்கிறத தான் நம்ம வந்துட்டு என்னன்னு சொல்கிறோம்னா ஸ்ட்ரிங்ஸ் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறோம். ஓகேவா? இப்போ இன்னொரு விஷயம் வந்துட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது வந்துட்டு என்னன்னு சொல்கிறோம்னா நம்ம வந்துட்டு என்னன்னு சொல்கிறோம், நம்ம இந்த இடத்துல ஸ்ட்ரிங்ஸ் ஆர் இம்யூட்டபிள். ஓகேவா? So it means once you define a string, it cannot be changed during the executions.
ஓகேவா, இதுதான் மெயின் பாயிண்ட். அதாவது ஸ்ட்ரிங்ஸ் இது வந்துட்டு ஒரு 1 மார்க்கில் கேட்கலாம். இட் cannot be changed லைக் a constant மாதிரி. ஓகேங்களா, ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்க கான்ஸ்டன்ட்னா என்னென்று. அதாவது ஒன்ஸ் we are assigning the value in the constant variable, it cannot be changed during the execution. So this is the same similar type. We can implement it through strings. Okay, once if you are defining the string format, it cannot be changed during during the execution of the program. Okay, so அப்ப இந்த இதெல்லாம் வந்துட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு 4 பாயிண்ட் வந்துட்டு பார்த்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன சொன்னோம் ஃபர்ஸ்ட் string அப்படிங்கிறது வந்துட்டு என்ன, string is a data type. ஓகேங்களா, string is a data type. இது வந்துட்டு ஒரு டைப் ஆஃப் டேட்டா. இந்த டைப் ஆஃப் டேட்டா வந்துட்டு எப்படி இருக்கலாம்னு கேட்டீங்கன்னா which is used to handling the array of characters. So such as Unicode characters. Unicode characters நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அதாவது ஒரு செட் ஆஃப் குரூப் ஆஃப் கோட் 11th வந்துட்டு படிச்சிருப்பீங்க. யூனிகோட்னா என்ன, யூனிகோட் கேரக்டர்ஸ்னா வந்துட்டு என்ன, அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன ஆன்சி கோட்னா என்ன இல்லையா, அந்த மாதிரி வந்துட்டு ஒரு 5 ஃபார்மேஷன்ஸ் ஆஃப் கோடு வந்துட்டு படிச்சிருப்பீங்க. எக்ஸிடிக்னா என்ன, அந்த மாதிரிலாம் வருது இல்லைங்க. எக்ஸ்டெண்டட் பைனரி கோடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச் அப்படிலாம் சொல்லிட்டு நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா. அவங்களால வகைப்படுத்தப்பட்ட ஒரு சர்டைன் லெட்டர்ஸையும் டிஜிட்ஸையும் நம்பர்ஸையும் தான் நம்ம வந்துட்டு என்னன்னு சொல்கிறோம்னா ஸ்ட்ரிங் அப்படின்னு நம்ம வந்துட்டு சொல்கிறோம். ஸோ இந்த ஸ்ட்ரிங் வந்துட்டு எப்படி இருக்கலாம், இட் மே பி a group of combinations of letters, digits and symbols-ஆக இருக்கலாம். ஓகேவா, ஆனால் நம்ம ஒரு ஸ்ட்ரிங் வந்துட்டு ஃபார்மேஷன்ஸ் பண்ணணும்னா we should use a single quote ஃபார்மேஷன் பண்ணலாம், டபுள் கோட்ஸில் ஃபார்மேட் பண்ணலாம். பைத்தானில் இன்னொரு அடிஷ்னல் இது வந்துட்டு என்ன ட்ரிபிள் கோட்ஸ்லேயே நம்மளால் வந்துட்டு என்ன பண்ண முடியும்னா நம்மளுடைய ஸ்ட்ரிங்கை வந்துட்டு என்ன பண்ண முடியும், ஃபார்ம் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இன்னொரு பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட், ஸ்ட்ரிங் ஆர் இம்யூட்டபிள். என்ன சொல்கிறாங்க, ஸ்ட்ரிங்ஸ் ஆர் இம்யூட்டபிள். தட் மீன்ஸ் என்ன சொல்கிறாங்க, இட் cannot be changed during our execution of the program. ஓகேவா, have you clear? இப்போ நம்ம வந்துட்டு என்ன பண்ண போகிறோம்னா how to creating strings, எப்படி வந்துட்டு பைத்தானில் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரிங்கை வந்துட்டு கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ கிரியேட்டிங் ஸ்ட்ரிங்ஸ் அப்படின்னாலே ஒன்றும் கிடையாதுப்பா. எப்படி நம்ம வந்துட்டு லெட்டர்ஸ் வந்துட்டு இப்போ நான் வந்துட்டு வேர்டில் டைப் பண்ணுறோம் பார்த்தீங்களா, ஸோ இதே மாதிரி தான் நம்ம வந்துட்டு பைத்தான்லேயும் வந்துட்டு கிரியேட் பண்ண போகிறோம். எப்படின்னு கேட்டிங்கன்னா அதை சொல்லிட்டோம் ஏற்கனவே, எஸ் string must be enclosed with single, double or even triple quotes. ஓகேவா, இப்போ ஸ்ட்ரிங்கை நம்ம வந்துட்டு சிங்கிள் கோட்ஸ்லாம் வந்துட்டு டிஃபைன் பண்ணோம்னா it cannot hold any other single quote character in it. அதாவது இப்போ நீ இதுக்குள்ளார வந்துட்டு இப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு சிங்கிள் கோட்குள்ளார ஏ அப்படின்னு சொல்லிட்டு நான் டிஃபைன் பண்ணிட்டேன்னா எகெயின் இந்த சிங்கிள் கோட்குள்ளே போயிட்டு இன்னொரு சிங்கிள் கோட் கேரக்டர் வந்துட்டு என்னால் வந்துட்டு என்ன பண்ண முடியாது, இந்த மாதிரி வந்துட்டு டிஃபைன் பண்ண முடியாது. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ட்ராபேக் ஃபார் இது சிங்கிள் கோட்டு கேரக்டர். ஓகேவா, என்னன்னு சொல்லுது, பிகாஸ் எதனால அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இந்த சிங்கிள் கோட்ல நம்ம வந்துட்டு கொடுக்கும்போது the compiler will not recognizing where to start and end the string அப்படிங்க வந்துட்டு என்ன பண்ண முடியும்னா அதனால வந்துட்டு ரெகக்னைஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, இந்த ப்ராப்ளத்தை வந்துட்டு சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக we can use double quotes. ஓகேவா, என்ன சொல்கிறாங்க, டபுள் கோட்ஸை வந்து நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு என்ன பண்ணணும், a string which contains a double quote should be defined with the triple quotes அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அதாவது நம்ம டபுள் கோட்ஸும் யூஸ் பண்ணி இது பண்ணிக்கலாம். string which contains double quotes should be defined with the triple quotes. அதாவது இப்போ டபுள் கோட்ஸ்லாம் நீ வந்துட்டு என்ன பண்ணுற, DOESN அப்பாஸ்பிளி போட்டு நம்ம வந்துட்டு இப்படி வந்துட்டு கிரியேட் பண்ணோம்னா ஜஸ்ட் லைக் ஒன் வேர்ட், isn't it? இப்போ இதுவே வந்து நீங்கள் வந்துட்டு டபுள் கோட்ஸில் ஒரு வேர்டை வந்துட்டு ஹைலைட் பண்ணி காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்கன்னு வைங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய அவுட்புட்டில் வந்துட்டு என்ன வரணும், டபுள் கோட் ஃபார்மேஷன்ஸ்லேயே அவுட்புட் வரணும் அப்படின்னு நீ ஃபீல் பண்ணீங்கன்னா தட் டைம் யூ கேன் யூஸ் ட்ரிபிள் கோட்ஸ். அப்போ வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா எகெயின் வந்துட்டு ஒரு டபுள் கோட்ஸை ஓப்பன் பண்ணி வெல்கம் டு த பைத்தான் ப்ரோக்ராமிங் இப்படின்னு நீங்கள் வந்துட்டு கொடுக்குறீங்கன்னு வைங்களே, பைத்தான் ப்ரோக்ராமிங். இப்போ என்ன ஆகும், டபுள் கோட்ஸ் போட்டாச்சு, கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டேன். எகெயின் என்ன பண்ணுறேன், ட்ரிபிள் கோட்ஸ் வந்துட்டு கொடுப்பேன். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இப்போ எனக்கு வரக்கூடிய அவுட்புட் வந்துட்டு எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா வெல்கம் டு பைத்தான்.
பைத்தான் ப்ரோக்ராமிங். ஸோ இப்போ என்ன வருது, என்னோடய ரிசல்ட்டே வந்துட்டு இந்த மாதிரி டபுள் கோட்ஸ்குள்ளார வந்துட்டு வரும். ஸோ இந்த மாதிரி நான் ரெஃபர் பண்ணி எடுக்கிறதுக்காக தான் என்ன பண்ணுறேன், ட்ரிபிள் கோட்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுறேன். ஜஸ்ட் லுக் அட் திஸ் எக்ஸாம்பிள். இப்போ நம்ம வந்துட்டு இது இப்போ நான் வந்துட்டு உங்களுக்கு எப்படி இது பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ப்ரோக்ராமிங் ஆஸ்பெக்ட்ஸில் நான் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு கொடுக்க போகிறேன். ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ பைத்தன் ப்ரோக்ராமர் 3.7.2 வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க அந்த சாஃப்ட்வேரை. ஸோ நீங்கள் இந்த இது கிளிக் பண்ணும்போது இந்த மாதிரி நிறையா வரும், ஓகேவா. ஸோ இதில் வரும்போது இந்த அப்ளிகேஷன்ஸில் வரும்போது ஆல் ஆப்ஸ் அப்படிங்கிறத வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு அப்போ என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் வந்துட்டு பைத்தான் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும், ஓகேங்களா. அந்த பி அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதில் வந்து என்ன இருக்கும், பைத்தான் 3.7 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் வருதா. இதை கிளிக் பண்ணி IDLE 3.7 என்னுடைய கம்ப்யூட்டர் வந்து 32 பிட் ப்ராசஸர் இருக்கிறதுனால 32 பிட்டுங்க வந்து ஷோ பண்ணுது. சப்போஸ் இஃப் யூ ஆர் ஹேவிங் 64 பிட்னா அதுக்கு உண்டான சாஃப்ட்வேர் இது பண்ணியிருந்தீங்கன்னா 64 பிட்டு நீங்கள் வந்து நமக்கு தெரியும். இதை கிளிக் பண்ணணும். ஸோ இப்போ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், இந்த மாதிரி ஒரு விண்டோ வந்துட்டு ஓப்பன் ஆகும், ஓகேவா. இதுதான் IDLE என்வாயர்மெண்ட், அதாவது இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் லேர்னிங் என்வாயர்மெண்ட். இப்போ பாருங்கள், பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு டைப் பண்ணுறேன். ஒன்ஸ் அகைன் கொஞ்சம் சின்னதாக தெரியும், அதனால் உங்களுக்கு கொஞ்சம் பெருசாக தெரிகிற மாதிரி மாற்றிக்கிறேன். ஃபார்மேட் ஃபாண்ட் சைஸ். இந்த சைஸ் வந்து நான் வந்து என்ன நினைக்கிறேன்னா 40 வச்சுக்கோமா. 40 வச்சா கொஞ்சம் பெருசாக தான் தெரியுதா, கொஞ்சம் மீடியம் சைஸ் வச்சுக்கோம். 22 வச்சுக்கோ. ஓகே, தட்ஸ் தென் அப்ளை. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு பெருசாக தெரியும், அதனால தான். ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணுறோம், சிங்கிள் கோட்ஸில் எப்படி கொடுத்தோம்னா நமக்கு என்ன ரிசல்ட் வருதுன்னு பார்ப்போம், ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், பிரிண்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் மூலிமா என்ன பண்ணுறோம், சிங்கிள் கோட்ஸ்குள்ளார வெல்கம் அப்படின்னு நான் வந்துட்டு கொடுக்குறேன். இப்போ கொடுத்துட்டு இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ என்ட்ரு கொடுத்தேன்னா என்ன வருது, வெல்கம்ங்கிறது வந்து நமக்கு வந்துட்டு பிரிண்ட் ஆகுதா, என்ன ஏதாவது கோட்ஸோட வருதா, வரல. ஜஸ்ட்டு அதை அப்படியே டிஸ்பிளே பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது வந்துட்டு சிங்கிள் கோட்ஸ். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ண போகிறோம்னா இதே இதுதான், பிரிண்ட் அதே வார்த்தையை கொடுக்குறேன், வெல்கம். ஓகே, அப்பாஸ்பலி எஸ் போட்டு மறுபடியும் சிங்கிள் கோட்ஸ்லேயே வந்துட்டு எஸ்ன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன்னா கொடுக்குறேன். இப்போ நான் என்ட்ரு கொடுத்தேன்னா வந்துட்டு என்ன வருது, இன்வேலிடு சின்டாக்ஸ். எதனால் வருது, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். ஒரு சிங்கிள் கோட்ஸ்குள்ளார இன்னொரு சிங்கிள் கோட்ஸை நம்ம ரெஃபர் பண்ணோம்னா இட் டசன்ட் அக்செப்டட், இந்த பைத்தான் இன்டர்பிரட்டர் டசன்ட் அக்செப்டட், இட் ஷோவன் அண்ட் எரர். ஸோ அதுதான் இப்போ வந்து நமக்கு வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு எரர்ஸ் தான் வருது. ஸோ ஹவு டு ஓவர் கம் ஃபார் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா சிம்பிள். எகைன் வந்துட்டு பிரிண்ட்டுங்கிற ஸ்டேட்மெண்ட்டே கொடுக்குறோம், வெல்கம். இப்போ என்ன பண்ணிக்கிறோம், என்ன பண்ணிக்கிறோம்னா டபுள் கோட்ஸ் ஓப்பன் பண்ணுறோம், வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். இப்போ அப்பாஸ்பலியை போட்டு எஸ்ன்னு கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை கம்ப்ளீட் பண்ணி, ஓகே ப்ராக்கெட் முன்னாடி கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடி டபுள் கோட்ஸை கம்ப்ளீட் பண்ணி எகைன் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுங்கள். இப்போ என்ட்ரு கொடுங்க, என்ன வருது, வெல்கம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வருதுங்களா. ஸோ இப்போ டபுள் கோட்ஸில் இருக்கக்கூடிய சென்டென்ஸை நீங்கள் அப்படியே கொண்டு வரணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா என்ன பண்ணணும், எகைன் பிரிண்ட். இப்போ டபுள் கோட்ஸ் வரணும்னா என்ன பண்ணிக்க சொல்லிக்கிறாங்க, ட்ரிபிள் கோட்ஸாக வந்துட்டு யூஸ் பண்ண சொல்லிக்கிறாங்க. ஸோ ஐ கேன் யூஸ் ட்ரிபிள் கோட்ஸ். ஓகே, ட்ரிபிள் கோட்ஸ் கொடுத்தாச்சு. தென் வந்துட்டு என்ன கொடுக்கணும், நமக்கு என்ன வார்த்தை என்ன வேர்டு வந்துட்டு பிரிண்ட் ஆகணும்னு நினைக்கிறோமோ அதை அப்படியே டைப் பண்ணுறோம், வெல்கம் டு பைத்தான் ப்ரோக்ராமிங், PROGRAMING. எகெயின் கொடுத்துட்டு என்ட்ரு க்ளோஸ் பண்ணுறோம். இப்போ என்ட்ரு பண்ணிங்கன்னா என்ன வருது, end of line while scanning string literal அப்படின்னு சொல்லிட்டு வருது. தட் மீன்ஸ் அப்போ நம்ம வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு தப்பாக கொடுத்துருப்போம். Ctrl+C Ctrl+V வரக்கூடாதா, சரி பார்ப்போம். பைத்தான் print
பண்ணுச்சு? சாரி வந்துருச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் சிங்கிள் கோட்ஸ் கொடுத்து அதுக்கப்புறம் டபுள் கோட்ஸ் கொடுத்து எகைன் வந்துட்டு என்ன பண்ணணும், டபுள் கோட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு சிங்கிள் கோட்ஸாக கொடுக்கணும். தட்ஸ் வை த ஆன்சர் வில் பி கம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் டாபிக் வந்துட்டு ஹவு டு வி ஆர் ஆக்சஸிங் த கேரக்டர்ஸ் இன் எ ஸ்ட்ரிங் அப்படிங்கிறத வந்துட்டு பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ எப்படி ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா வெரி வெரி சிம்பிள். ஆக்சஸிங்னா என்ன, எப்படி வந்து நம்மளுடைய ஸ்ட்ரிங்கை வந்துட்டு அதில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் தான் நம்ம வந்துட்டு எடுக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் வந்துட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா ஆக்சஸிங் இன் எ ஸ்ட்ரிங். ஓகே, ஹேவ் யூ கிளியர்? இப்போ பாருங்கள், ஆக்சஸிங் ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் வி ஆர் டிஃபைனிங் எ ஸ்ட்ரிங் பைத்தான் கேன் அலகேட்டிங் த இண்டெக்ஸ் வேல்யூ. ஓகேங்களா? என்ன சொல்கிறாங்க, பைத்தான் கேன் அலகேட்டிங் த இண்டெக்ஸ் வேல்யூ. ஸோ அது என்ன இண்டெக்ஸ் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா look at this. ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம சொல்கிறது வந்துட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ரிங். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா இதில் நம்ம டிஃபைன் பண்ணக்கூடியது வந்துட்டு என்னவாக இருக்குன்னா பாசிட்டிவ் ஸ்கிரிப்ட். அதாவது நம்ம அரேஸ் வந்துட்டு யூஸ் பண்ணியிருப்போம் இல்லைங்களா C++ல. ஸோ அதில் வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் index value always starts with 0, that means positive index. and இங்கே வந்துட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா பைத்தானில் வந்துட்டு another one thing இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா negative index also implemented. ஓகேங்களா? negative index value. ஓகே, இப்போ இந்த ஃபார்மேட்ஸில் இருந்தால் பைத்தான் வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா நம்ம இதை வந்துட்டு ஆக்சஸ் பண்ண போகுது. ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறோம், ஒன்ஸ் வி ஆர் டிஃபைனிங் த ஸ்ட்ரிங். என்ன ஸ்ட்ரிங்கு, ஐ ஜஸ்ட் யூஸிங் த நேம் SCHO இல்லைனா PYTHON பைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கொடுத்துட்டேன். இப்போ நம்மளுடைய இண்டெக்ஸ் வேல்யூ பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ஆல்வேஸ் பிகின்ஸ் வித் 0. தென் வந்துட்டு என்ன வரும் 1 2 3 4 5. அப்போ இதில் டோட்டலாக எத்தனை கேரக்டர்ஸ் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா 6 கேரக்டர்ஸ் இருக்குது. இப்போ இதில் நான் முக்கியமான ஒரு விஷயம் வந்துட்டு என்ன சொல்லணும்னு சொல்லியிருந்தேன், நெகட்டிவ் இண்டெக்ஸ் ஆல்சோ ஆக்சசபிள் பை த பைத்தான் இன்டர்பிரிட்டர். இப்போ இது வந்துட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா லீஸ்ட் வேல்யூ. இது வந்துட்டு என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா -6. இந்த இது வந்துட்டு என்ன -6. இது வந்துட்டு என்ன வரும் -5. அப்படியே ரிவர்ஸில் வரும். பட் என்ன வரும்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நெகட்டிவ் வேல்யூவில் வரும். ஓகேங்களா? -4, தென் வந்துட்டு -3, தென் வந்துட்டு -2, தென் -1. ஓகேங்களா? ரிவர்ஸ் ஃபார்மேட்டில் வரும். பிகாஸ் இட் இஸ் த லிஸ்ட் வேல்யூ. ஓகேவா? இந்த லிஸ்ட் வேல்யூக்கு அடுத்து நெகட்டிவில் போனோம்னா இதுதான் வந்துட்டு ஹையஸ்ட் வேல்யூ. அதனால் எண்ணுக்கு வந்துட்டு ஹையஸ்ட் வேல்யூ -1 வரும். ஓகே, அதுக்கு அடுத்த கேரக்டர் வரதுனால செகண்ட் லிஸ்ட் வேல்யூ அந்த மாதிரி வந்துட்டு என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகிட்டு ஃபைனலாக வந்துட்டு என்ன வருது -6ன்னு சொல்லிட்டு வந்துட்டு இந்த பீக் வந்துட்டு அசைன் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு அசைன் ஆகிருக்கு. தட் மீன்ஸ் a positive subscript is assigned from 0 to என்ன வருது, ஃபர்ஸ்ட் கேரக்டர்லேருந்து கடைசி கேரக்டர் வரைக்கும் ஒவ்வொன்றா வந்துட்டு இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு போயிட்டு இருக்கும். அதே மாதிரி வந்துட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா the negative index is assigned from the last character. அதாவது எண்ணிலிருந்து தான் வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா அசைன் பண்ணிட்டு வரும். அதுவும் ரிவர்ஸ் ஆர்டரில் -1 + -1 -2 -2 +-1 வந்துட்டு -3 அப்படிங்கிற மாதிரி ஆட் பண்ணிக்கிட்டே வந்து என்ன பண்ணுவோம் கடைசி கேரக்டர் வரைக்கும் இங்கே ஃபர்ஸ்ட் கேரக்டர் வரைக்கும் வரும். ஓகேங்களா? இதுதான் வந்துட்டு நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு பாசிட்டிவ் கேரக்டர் வந்துட்டு என்ன பண்ணுது, ஃபர்ஸ்ட் கேரக்டர்லேருந்து லாஸ்ட் கேரக்டர் வரைக்கும் ஒவ்வொன்றா இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு போயிட்டு என்ன பண்ணுவோம் அந்த இண்டெக்ஸ் வேல்யூ வந்துட்டு அசைன் பண்ணும். நெகட்டிவ் வேல்யூவை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுது, லாஸ்ட் கேரக்டர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் கேரக்டராக எடுத்துட்டு ஒவ்வொன்றா வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா நமக்கு வந்துட்டு அசைன் பண்ணிக்கிட்டு வருது அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதை வந்துட்டு ஒரு சின்ன ப்ரோக்ராம் மூலிமா நம்ம வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா எகைன் IDLE ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வச்சுட்டு நம்ம வந்துட்டு ஆக்சஸ் பண்ண முடியாது. அதனால் வந்துட்டு என்ன பண்ணுறோம்னா ஃபைலில் போயிட்டு நியூ ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கொடுங்க. இந்த மாதிரி ஒரு நோட் பேட் விண்டோ மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு என்ன ஸ்ட்ரிங் வந்துட்டு அசைன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஸ்ட்ரிங் வந்துட்டு என்ன பண்ணுங்க கொடுங்க. ஸ்ட்ரிங் str1 now given the value input அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு என்ன பண்ணுறோம், இன்புட் ஃபங்க்ஷன்ஸ் மூலிமா we are receiving the value from the user. ஓகேவா? இந்த ப்ரோக்ராம் வந்துட்டு யார் வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறாங்களோ அவர் தான் வந்துட்டு என்னன்னு சொல்கிறோம் யூசர். ஓகேவா? பிகாஸ் the users have variety of
இன்புட் இருக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் வந்துட்டு இந்த மாதிரி எனக்கு வேல்யூ கொடுத்தா எப்படி அவுட்புட் வரும் அப்படிங்கிறது வந்துட்டு செக் பண்ணுறதுக்கு அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கலாம். அதனால வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா இன்புட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன்ஸ் மூலமா நம்ம கிட்ட வேல்யூஸ் வந்துட்டு வாங்குறாங்க. என்னன்னு கொடுக்குறேன், இன்புட் என்டர் த name or string whatever it may be, you can just given that ஒரு வேர்ட் ஒரு சென்டென்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு கொடுத்துருங்க யூசர்ஸ்க்கு வந்துட்டு தெரியணுங்கிறதுக்காக. then the starting value of the index I have to be given here 0. index is 0. but next I am going to be using the loop is called for. okay va, already we are discussed இல்லையா for loop எதுக்காக யூஸ் பண்றோம், we are going to repeating the body of the sentence in more number of times. okay va, நம்ம லூப்ல இருக்கக்கூடிய கண்டென்ட் வந்துட்டு more than ஒரு டைமோ இல்ல நம்மளுடைய இதுக்கு தகுந்த அப்படி கண்டிஷன்ஸ் மேட்ச் பண்ணி வர வரைக்கும் நம்ம வந்து என்ன பண்றோம்னா we are going to performing the actions. that's why we are using the looping statements. okay va, இப்போ for I in str1, அதாவது str1ல நான் எவ்வளவு கேரக்டர் கொடுக்குறேனோ அது வரைக்கும் வந்து என்ன பண்ணணும், இந்த லூப் வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படிங்கிறது வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு கொடுக்குறேன். ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு பாருங்க. இப்போ பாடி ஆஃப் த லூப் வந்துட்டு பிகின் பண்ணணும்னா we should performing with என்ன பண்ணணும், இது வந்துட்டு இதோட தான் வரணும். அதாவது வந்துட்டு என்ன சொல்றேன், இன்டென்ட் ஆகி தான் வரணும். இப்போ இந்த இடத்துல இன்டென்ட் ஆகலைனாலே ஏதோ எரரோட அந்த ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நீங்க வந்துட்டு அசியூம் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணும், ஃபார் ஐ இன் str1 சொல்லி கொடுத்தாச்சு. இப்போ நம்மளோட சின்டாக்ஸ் பிரகாரம் ends with the loop வந்துட்டு என்ன பண்ணணும், என்ன பண்ணிருக்கணும், கோலன் வச்சு இது பண்ணிருக்கணும், கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். இப்போ கோலன் கொடுத்தேன். இப்போ பாருங்க ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு என்ன ஆகுது, 4 ஸ்பேசஸ் இன்டென்ட் ஆகி எனக்கு அடுத்த லைன் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இந்த இடத்துல என்னுடைய ஸ்டேட்மெண்ட் எது பிரிண்ட் ஆகணும், print. இப்போ இந்த இடத்துல வந்து என்ன பண்றேன்னா சப்ஸ்கிரிப்ட், அதாவது என்னுடைய இண்டெக்ஸ் வேல்யூ என்ன அப்படிங்கறத நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன். சப்ஸ்கிரிப்ட் கொடுத்து என்ன பண்ணிக்கிறேன், என்னுடைய இண்டெக்ஸ் வேல்யூ எடுக்கணும் இல்லையா, அதனால டபுள் கோட்ஸ் போட்டு இந்த இடத்துல ஒரு சின்ன கமா கொடுத்து இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கொடுக்குறேன். கொடுத்துட்டு எகைன் வந்து என்ன பண்றேன், கமா கொடுத்துட்டு டபுள் கோட்ஸ் போட்டு வந்து என்ன பண்றேன், அந்த சென்டென்ஸ் வந்துட்டு கம்ப்ளீட் பண்றேன். எகைன் க்ளோஸ் பிராக்கெட் போட்டு கோலன் கமா ஐ, என்னுடைய கேரக்டர் என்ன அப்படிங்கிறதையும் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு என்ன பண்ணிக்கிறேன்னா தெரிஞ்சுக்கிறேன். have you cleared it? ஓகேவா, ஸோ இதுதான் என்னுடைய ஸ்டேட்மெண்ட். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிட்டு எகைன் வந்துட்டு என்ன பண்றேன், ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்ஸாக வந்து நமக்கு வந்துட்டு இன்க்ரிமெண்ட் ஆகணும் இல்லையா, அதனால இண்டெக்ஸ் ஓகேவா பிளஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணிக்கிறோம் 1 அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு என்ன பண்ணிக்கிறேன்னா நான் வந்துட்டு அசைன் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஃபைல போயிட்டு என்ன பண்ணிக்கிறேன், Alt Fல போயிட்டு சேவ் பண்றேன். இப்போ எனக்கு வந்துட்டு ஒரு ஓப்பன் டயலாக் பாக்ஸ் வருது. இதில் வந்துட்டு என்ன பண்ணிக்கிறேன், டெமோ 1. என்ன கொடுக்கணும், py அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்கணும். பைத்தான் ஃபைல்ஸ் வந்து சேவ் பண்ணுறது வந்துட்டு வித் இண்டெக்ஸ் வந்துட்டு எப்படி கொடுக்கணும், py அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கொடுக்கணும். ஸோ அதை தான் வந்துட்டு இந்த இடத்துல வந்து நான் வந்துட்டு கொடுத்துருக்கிறேன். நவ் கிளிக் த சேவ் பட்டன், த ஃபைல் வில் பி சேவ்ட். இப்போ எகைன் வந்துட்டு என்ன பண்ணுறோம், இந்த ஃபைலை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணணும். அதனால ரன் மோடில் போயிட்டு என்ன பண்ணிக்கிறேன், ரன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கொடுத்தோன்னா த F5 ரன் மாடியூல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோன்னா என்ன ஆகுது, நமக்கு வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு எண்ட் ஆஃப் லைன் while scanning the string literal அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு வருது. அப்போ அந்த இடத்துல வந்துட்டு ஏதோ நம்ம வந்துட்டு ஒரு தப்பு பண்ணியிருக்கிறோம். ஓகேவா, இந்த இடத்துல நம்ம வந்துட்டு என்ன பண்ணிக்கிறோம், ஏதோ ஒரு மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத வந்துட்டு அசியூம் பண்ணிக்கணும். என்ன தப்பு பண்ணியிருக்கிறோம்னு நினைக்கிறோம், டபுள் கோட்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் சப்ஸ்கிரிப்ட் அப்படின்ட்டு. ஆனால் இங்கே என் பண்ணும்போது வந்துட்டு என்ன பண்ணல, டபுள் கோட்ஸ் வச்சுட்டு கம்ப்ளீட் பண்ணலை. ஸோ தட் இஸ் வை எரர் இஸ் ஷோயிங். ஸோ I given the double quotes, its complete sentence will be என்ன பண்ணிட்டோம் கொடுத்துட்டோம். இப்போ என்ன பண்ணுறோம், again F5 கொடுங்க, source must be saved. ஓகே, இப்போ என்னாச்சு, enter the string அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இந்த இடத்துல வந்துட்டு கேட்குதுங்களா. ஸோ இந்த இடத்துல கேட்கும்போது I am given என்னது, கொங்கு வெள்ளாள் வேண்டாம், நம்ம இதை கொடுக்க வேண்டாம். என்ன பண்ணோன்னா just given my டெம்பிள் நோ பைக் நேம் ஏதாவது ஒன்று கொடுக்கலாம். என்ன கொடுக்கலாம், பைக் நேம் Yamaha 125 இந்த மாதிரி நான் வந்துட்டு கொடுக்குறேன். இப்போ என்ட்ரு கொடுங்க.
Yamahaல வந்துட்டு என்ன வருதுப்பா, எத்தனை கேரக்டர் மொத்தம் 1 2 3 4 5 6. இந்த ஸ்பெஷல் அந்த ஒயிட் ஸ்பேஸ் வந்துட்டு ஒரு கேரக்டர் எடுத்துக்கும். ஸோ 8 9 10 11 சாரி 1 2 3 4 5 6 7 8 9 10 கேரக்டர்ஸ் இருக்கு. அதனால நமக்கு வந்து என்ன இருக்கு, 0 சப்ஸ்கிரிப்ட்ல y 1ங்கிற இடத்துல a. ஸோ இந்த இடத்துல எடுத்துக்கோங்க. இப்போ 0ல வந்துட்டு எப்போ என்ன வந்துருச்சு, ஒய்ன்னு வந்துருச்சு. ஓகேங்களா. தென் வந்துட்டு என்ன இருக்கும், பி. ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு ஒரு இனிஷியலாக இருக்கிறதுனால பி, அதனால அதை அப்படியே வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் கேரக்டர் ஒய்ன்னு எடுத்துக்கிச்சு. செகண்ட் கேரக்டர் வந்துட்டு என்ன பண்ணுச்சு, ஒய்க்கு பதிலாக ஏன்னு எடுத்துக்கும். அதுக்கப்புறம் எம்னு எடுத்துக்குது. ஸோ ஃபோர்த் கேரக்டர் ஏ. Yamahaன்னு எடுத்துட்டு இந்த எண்ணுக்கு பதிலாக எம்டி ஸ்பேசஸ் கிரியேட் பண்ணி எகைன் என்ன பண்ணிக்குது, இன்னொரு கேரக்டர் சொல்லும்போது 6th கேரக்டர் வந்துட்டு என்னாவது 1 7th கேரக்டர் அந்த மாதிரி எடுத்து நமக்கு வந்து என்ன பண்ணிடுச்சு, ரிசல்ட் வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகிடுச்சு. ஓகேவா. ஸோ திஸ் இஸ் த சிம்பிளஸ்ட் எக்ஸாம் ஃபார் ஆக்சஸிங் த அரே ஆஃப் கேரக்டர்ஸ். ஓகேவா. இப்போ இன்னொரு இது வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க, string 1 has been assigned with the string how are you in statement 1. In the next statement we try to update the first character of the string with the character a, but Python will not allow the update and it shows an error அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அதாவது வந்துட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா சிம்பிளாக சொல்லணும்னா இப்போ இந்த இடத்துலயே எடுத்துக்கோங்க, str1 அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒரு ஸ்ட்ரிங் வந்துட்டு கொடுக்குறோம். என்னன்னு கொடுக்குறோம், how are you இப்படி வந்துட்டு கொடுக்குறோம். இப்போ என்ட்ரு கொடுத்தீங்கன்னா எதுவும் வராது. இப்போ பிரிண்ட்டுங்கிற ஸ்டேட்மெண்ட் மூலிமா பிரிண்ட் ஆஃப் str1 கொடுக்குறீங்க. வேணா வந்துச்சு ஹவாரின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகிடுச்சு. இப்போ எகைன் str1 ஈக்குவல் டு இப்போ இந்த மாதிரி வந்துருச்சுங்களா. இப்போ என்ன பண்ணுறோம், how are you அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கொடுக்குறோம். இப்போ இந்த நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டு என்னுடைய ஹெச் வந்துட்டு கேப்ஸாக நான் மாற்றணும். அப்போ என்ன பண்ணுறது கேட்டிங்கன்னா ஜஸ்ட்டு str1 ஏன்னா அதான ஃபஸ்ட்டு கேரக்டராக இருக்கும். ஈக்குவலன்ட் டு என்ன பண்ணிக்கிறேன், டபுள் கோட்ஸில் வந்துட்டு ஹெச் அப்படின்னு சொல்லிட்டு கேப்ஸ் லெட்டராக கொடுத்தா இதை அலோவ் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இட் டசன்ட் அக்செப்ட். என்ன பண்ணும், இட் ஷோஸ் அன் எரர். ஸோ வி குட் சேஞ்ச் என்ன பண்ணும், ஓவராலாக அந்த ஸ்ட்ரிங்கவே என்டையர் ஃபார்மெட்டே நம்ம வந்துட்டு சேஞ்ச் பண்ணால் மட்டும்தான் வந்துட்டு என்ன பண்ணணும்னா பண்ண முடியும். ஸோ இந்த இருக்கிறத வந்துட்டு நம்ம வந்துட்டு ஃபார்மேட்டை வந்து நம்ம வந்துட்டு ஜென்ரலாக மாற்றுறதுக்காக என்ன பண்ணுறாங்க, ரீப்ளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன்ஸ் வந்துட்டு கொடுக்குறாங்க. ஸோ அந்த ஃபங்க்ஷன்ஸ் மூலியமாக தான் நம்ம வந்துட்டு என்ன பண்ண முடியும்னா அந்த கேரக்டர்ஸ் வந்து நம்மளால் வந்துட்டு சேஞ்ச் பண்ண முடியும். ஓகேவா. அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எகைன் str1 ஈக்குவல் டு இப்போ என்ன பண்ணிக்கிறோம், சேம் how are you அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு கொடுக்குறேன். ஓகே. இப்போ how are you கொடுத்துட்டு இந்த இடத்துல கொஸ்டின் மார்க் வரணும். அது ஃபஸ்ட்டு கேரக்டர் வந்து நான் வந்துட்டு என்னென்னு பண்ணணும், கேப்ஸ் லெட்டராக மாற்றணும். இப்போ நான் இதை வந்துட்டு எப்படி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் லைக் இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு கேரக்டர் வந்துட்டு பிரிண்ட் இந்த இடத்துல வந்துட்டு ஓப்பன் பண்ணி str1 டாட் ரீப்ளேஸ் இதில் வந்துட்டு என்னோடய ஃபஸ்ட்டு கேரக்டர் தானே இப்போ நான் மாற்றணும். அதை டபுள் கோட்ஸில் என்ன பண்ணிக்கிறேன் 0 அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கொடுத்துட்றேன். character 1 character 2 so first character 0 க்கு என்ன பண்ணுறேன், h அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அதை பண்ணுறேன். எகைன் இதை வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா கம்ப்ளீட் பண்ணி எகைன் இது பண்ணுறேன், க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ என்ட்ரு கொடுத்தீங்கனாலும் எரர் தான் வருது. என்ன எரர்,
str1 equal to again வந்துட்டு I am given how are you. ஓகே, கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன்னா print str1 dot replace. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா எந்த கேரக்டரை மாற்றுறீங்க அது எந்த இதில் இருக்குது, ஹெச்ன்னு இருக்குது. இப்போ ஹெச் கமா ஸ்பேஸ் கொடுத்துட்டு அது என்னவா மாறணும் ஹெச். ஓகேவா, அதை டபுள் கோட்ஸில் கொடுத்து எண்ட் பண்ணி எகெயின் அந்த ஸ்டேட்மெண்ட்டை எண்ட் பண்ணி என்டர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா வந்துட்டு என்ன இருக்குது, ஃபஸ்ட் கேரக்டர் ஹஸ் பீன் சேஞ்ச். ஓகேவா, அதாவது கேரக்டர் 1 வந்துட்டு எந்த கேரக்டரை நம்ம மாற்றுறோம், அதுக்கப்புறம் கேரக்டர் 2 அப்படிங்கிற வந்துட்டு என்னவா மாறணும் அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட்டில் நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறோம்னா இந்த ரீப்ளேஸ் கமாண்ட் மூலிமா we can change the character. ஓகேவா, ஸோ இப்போ இதில் வந்துட்டு எனக்கு ஒரு கேரக்டர் வந்து நான் டெலிட் பண்ணணும் அப்படின்னு நீ ஃபீல் பண்ணீங்கன்னா டெல் என்ன பண்ணிக்கலாம் str1. இப்போ இதில் போயிட்டு வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு 3 அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணுறீங்கன்னு வைங்களேன். இப்போ என்ட்ரு கொடுங்க, என்ன வருது, ஒரு எரர் வருது. இப்போ நம்ம வந்துட்டு டெல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா ஸோ we cannot use என்ன சொல்கிறோம் delete command. நம்மளால் வந்துட்டு ரிமூவ் பண்ணுறதுக்கு delete command யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறது வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா, ஸோ இதுதான் வந்துட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த பேசிக் ஆக்சஸிங் கேரக்டர்ஸ் ஆஃப் பைத்தான். இப்போ இதில் வந்துட்டு ஒரு 4 ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. இந்த 4 ஆப்ரேட்டர்ஸோட தான் இன்றைக்கி வந்துட்டு ஒரு 5 ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. இந்த 5 ஆப்ரேட்டர்ஸோட தான் இன்றைக்கி வந்து நான் என்னுடைய கிளாஸ் வந்துட்டு செஷன் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கிறேன். ஸோ இதில் ஃபஸ்ட்டு கேரக்டர் என்ன, அதாவது வந்துட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய டாபிக் பேர் வந்துட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டர்ஸ். இந்த ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டர்ஸை வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா 4 டைப்பாக வந்துட்டு பிரிக்கிறாங்க. சாரி 5 டைப்பாக. நம்பர் 1 கன்கார்டினேஷன். ஸோ கன்கார்டினேஷன் அப்படின்னாலே வந்துட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா ஜாயினிங் த 2 strings, அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த கன்கார்டினேஷன் மெத்தட். இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சிம்பிள்ஸ் மூலிமா தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா we are using. ஓகேவா, ப்ளஸ் சிம்பிள்ஸ் மூலிமா தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால தான் வந்து என்னென்னு கேட்டோம்னா கன்கார்டினேஷன்ஸ் வந்துட்டு ஜாயின் பண்ணுறதுனால என்ன பண்ணிக்கிறோம், நம்ம வந்துட்டு இந்த ப்ளஸ் சிம்பிள்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். ஜாயினிங் த 2 strings. ஓகேங்களா, அதுக்காக யூஸ் பண்ணுறதா கன்கார்டினேஷன்ஸ். இப்போ இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா சிம்பிளாக சொல்லிடலாம். என்ன பண்ணுறேன்னா 2 வார்த்தை எடுத்துக்கிறேன். வெல்கம். ஓகே, தென் கன்கார்டினேஷன் சிம்பிள் வந்துட்டு என்ன ப்ளஸ் அகைன் வந்துட்டு பைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கொடுக்குறேன். இது போட்டு கம்ப்ளீட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் வெல்கம் பைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்கு வந்து ஜாயின் ஆகிருக்குங்களா. ஸோ இதுக்காக யூஸ் பண்ணுறது இந்த கன்கார்டினேஷன் ஆப்ரேட்டர், ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டர். ஸோ 2வது ஆப்ரேட்டர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம்னா அப்பண்ட் ஆப்ரேட்டர். append அப்படின்னாலுமே வந்துட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா joining the characters தான். பட் வந்துட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா adding more strings at the end of an existing string is known as append அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. joining or adding more strings at the end of an existing string, அதாவது previous strings ஓட இன்னொரு ஸ்ட்ரிங் வந்து அடிஷனலாக நம்ம வந்துட்டு ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த என்ன இது append அப்படின்னு வந்துட்டு நம்ம வந்துட்டு சொல்கிறோம். ஓகேவா, ஸோ இப்போ இதுக்கு வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்பிள் வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம்னா
ப்ளஸ் போட்டு ஈக்குவல் போடணும். தென் வந்துட்டு என்ன பண்ணிக்கிறீங்க, நம்மளுடைய இதை வந்துட்டு கொடுத்தோம்னா முடிஞ்சு போச்சு. ஆடிங், இதுக்கு வந்துட்டு டெஃபனிஷன்ஸ் வந்துட்டு என்னன்னு சொல்லிட்டிங்கன்னா, ஆடிங் more strings at the end of an existing string. ஓகேங்களா? ஸோ இஸ் known as append. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், பைத்தான் ஐடிஎல்இ ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் என்னுடைய ஸ்ட்ரிங் 1ல் வந்துட்டு என்ன கொடுக்குறேன்னா வெல்கம் டு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கொடுத்துருக்குறேன். எகைன் வந்துட்டு 2வது லைனில் வரும்போது என்ன பண்ணிக்கிறேன்னா str1. இப்போ ஆப்பன் பண்ண போகிறேன். என்னுடைய லாஸ்ட் ஸ்ட்ரிங்கோட வந்துட்டு இன்னும் 2-3 ஸ்ட்ரிங் வந்துட்டு ஆட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணுறேன், str1. இப்போ பாருங்கள், ப்ளஸ் ஈக்குவல் டு. ஓகேங்களா? ஆப்பண்டோட சிம்பிள் வந்துட்டு என்ன, ப்ளஸ் ஈக்குவல் டு. ஓகேவா? இப்போ இதில் வந்துட்டு வெல்கம் டு, இப்போ டபுள் கோட்ஸில் என்ன வேர்ட்ஸ் நான் வந்துட்டு ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறேனோ, இப்போ பைத்தான் வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு கொடுக்குறேன். இப்போ பைத்தான் வேர்ல்டு அப்படிங்கிற வந்துட்டு 2 கேரக்டர், ரெண்டு வேர்டு. இந்த 2 வேர்டு வந்துட்டு என்ன பண்ணுது, அந்த ப்ரீவியஸோட வந்துட்டு ஜாயின்ட் ஆகும் போது. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இதை வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறேன். பிரிண்ட் str1. இப்போ கொடுத்துட்டு என்ட்ரு கொடுங்க. என்ன வந்துருக்கு, வெல்கம் டு பைத்தான் வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்குங்களா? ஸோ திஸ் இஸ் த சிம்பிள் ஆஃப் யூசிங் த append ஆப்ரேட்டர்ஸ் இன் பைத்தான். இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ரிப்பீட்டேட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒரு ஆப்ரேட்டர் இருக்கு. என்ன ஆப்ரேட்டர், ரிப்பீட்டேட்டிங். ஸோ வாட் இஸ் மீன் பை ரிப்பீட், ரிப்பீட்டிங், ரிப்பீட்டேட்டிங் சொல்லக்கூடாது, ரிப்பீட்டிங். வாட் இஸ் மீன் பை ரிப்பீட், அதாவது ஒரு வந்துட்டு மறுபடியும் நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறோம், யூஸ் பண்ணுறதுக்காக எகைன் அண்ட் எகைன் வந்துட்டு எடுத்து ஆக்சஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது இந்த ரிப்பீட்டிங் ஆப்ரேட்டர். ஸோ ரிப்பீட்டிங் ஆப்ரேட்டர் வந்து என்ன, நார்மலாக நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் யூஸ் பண்ணக்கூடிய மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேட்டர் தான் ரிப்பீட்டிங் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இட் இஸ் யூஸ் டு டிஸ்பிளே மல்டிபிள் நம்பர் ஆஃப் டைம்ஸ். அதாவது ஒரு வார்த்தையை வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு டிஸ்பிளே பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து என்ன பண்ண தேவையில்லை, பிரிண்ட் str1 பிரிண்ட் str1 பிரிண்ட் str1 சொல்லிட்டு கொடுக்க தேவையில்லை. சிம்பிளாக ஒரு 5 டைம் இல்லைன்னா str1 × 5 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா வந்துட்டு என்ன ஆகும், 5 டைம் அந்த கேரக்டர்ஸ் அந்த லெட்டர்ஸ் வந்துட்டு என்ன ஆகும்னா நமக்கு வந்து என்ன ஆகும், டிஸ்பிளே ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இட் இஸ் யூஸ்டு டு displaying a string, display a string in multiple times. ஓகேவா? மல்டிபிள் டைம்ஸ் வரைக்கும் நம்ம வந்துட்டு ரிப்பீட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த இது. ஓகே, ஸோ நான் லுக் அட் திஸ் எக்ஸாம்பிள். இப்போ என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வார்த்தையை எடுத்துக்கிறேன். என்ன, str1 ஓகேவா, ஈக்குவல் டு ஸ்கூல் ரீஓப்பன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துறோம். இப்போ இது வந்துட்டு என்ன பண்ணுவோம், ஸ்கூல் ரீஓப்பன் அப்படிங்கிற வந்துட்டு ஒரு 5 டைம் நான் வந்துட்டு பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் போயிட்டு என்ன பண்ணிக்கிறீங்க, str1 நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணிக்கணும், மல்டிப்ளை போட்டு ஒரு 10 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னு வைங்களேன், 10. இப்போ இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுங்க. என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஸ்கூல் ரீஓப்பன் சொல்லிட்டு ஒரு 10 டைம்ஸ் நமக்கு வந்து என்ன இருக்குன்னா அந்த ஸ்ட்ரிங் வந்து டிஸ்பிளே ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ இன்றைக்கி இதோட போயிடும். நாளைக்கு வந்துட்டு ஸ்ட்ரிங் ஸ்லைசிங்னா என்ன, அதுக்கப்புறமேட்டுக்கு வந்துட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ரைட் வென் ஸ்லைஸ் ஸ்ட்ரிங், அதுக்கப்புறம் ஃபார்மேட்டிங் கேரக்டர்ஸ். இதை வந்துட்டு நாளைக்கு கிளாஸில் வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக பாருங்கள், அட்டன் பண்ணுங்கள் கிளாஸ் வந்து கரெக்டாக ப்ராப்பராக. அதுக்கப்புறமேட்டுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா நோட் பண்ணி வைங்க. ஓகேவா? ஸோ தேங்க்யூ மை டியர் ஸ்டூடெண்ட், ஹேவ் எ நைஸ் டே. கொஞ்சம் புக்கெல்லாம் வாங்கலைன்னா கொஞ்சம் புக்கை வாங்கிட்டு கொஞ்சம் பாயிண்ட்ஸை நோட் பண்ணுறதுக்கு பாரு. நான் அந்த இதில் வந்து கொடுத்துருக்கேன் இல்லையா, அந்த இதுவே நோட் பண்ணிங்கன்னா கூட போதும். ஓகேவா? ஸோ தேங்க்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஹேவ் எ நைஸ் டே.